ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரிஷி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பற்றி தாங்க ஒரு நியூஸு. அதாவது நூலாசிரியர்ன்ற டாப்பிக்கில் ஜெயகாந்தன், நம்ம 10th புக்கில் வரக்கூடிய ஜெயகாந்தனோட சிறுகதை, புதினம், நாவல் அதை பற்றி தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். சரி, பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஜெயகாந்தன் எழுது பாருங்க. சிறுகதை தொகுப்பு: குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். இது குறும்புதினங்கள்னு பார்த்தீங்கன்னா பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. அடுத்தது புதினங்கள்: பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஜெயகாந்தனோட சிறுகதை, குறும்புதினம், புதினம். இதெல்லாம் சரி. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த கதையை மொத்தமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஜெயகாந்தன்ற இடத்துல இங்கே விஜயகாந்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கதை ஈஸியாக ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஜெயகாந்தன்ற இடத்துல விஜயகாந்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விஜயகாந்தனாவே தெரியும், அவரோட தொகுதி வந்து ரிஷிவந்தியம். சரிங்களா? இப்போ அந்த தொகுதியிலேருந்து அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும் கதை. பாருங்க, ஃபர்ஸ்ட் அவரோட தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிவந்தியம். அங்கே யுக யுகமாக ஒரு குருபீடம் இருந்திருக்கு. யுக யுக காலமாக ஒரு குருபீடம் இருந்திருக்கு. அதாவது குருபீடம் மீன்ஸ் ஒரு குருகுலம்னு வச்சுக்கோங்க, ஆசிரமம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ விஜயகாந்த் வந்து ரொம்ப பசியோட போகிறாரு. அதாவது ஒரு பிடி சோறு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி போகிறாரு. அங்கே போனோடனே அவருக்கு அந்த சோறு போடுறாங்க. அது எப்படி இருக்குன்னா சூடாக இருக்குது. சரிங்களா? அதை உண்மை சுடும், சூடாக இருக்குது. சூடாக இருந்தோடனே சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டோடனே பார்த்தீங்கன்னா இனிப்பும் கரிப்புமா இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க, அந்த குருகுலத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்ன இது இனிப்பும் கரிப்புமா இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அங்கே பிரளயம் ஏற்படுது. பிரளயம் ஏற்பட்டவொடனே வந்து கைது பண்ணுறாங்க, கைவிலங்கு போட்டுடுறாங்க விஜயகாந்துக்கு. அப்போ கைவிலங்கு போட்டோடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தேவன் வருவாரா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாரு. ஒரு புதுசாக ஒரு உபதேசம் பண்ணுவாரா அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காரு. அதாவது தேவன் வருவாரா, புதிய உபதேசம்னா புதிய வார்ப்புகள், பிரம்ம உபதேசம், இது 2 நூலுக்காகும். ஸோ தேவன் வருவாரா, புதுசாக ஏதாவது உபதேசம் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கடவுளும் வர்றாரு. யாருக்காக அழற அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்ற, கருணை எதிர்பார்த்து அழறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கருணைனால் இல்லை அப்படின்னு விஜயகாந்த் சொல்றாரு. உடனே கடவுள் நன்றாரு, உனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ நேராக சினிமாவுக்கு போயிடு. அப்போ சினிமாவுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்கேருந்து என்ன பண்றாருன்னா, இப்போ சுந்தரகாண்டன்ற ஒரு படம் எடுக்கிறதுக்காக பாரிஸ் போறாங்க. அங்க யார் ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா கங்கைன்ற ஒரு பொண்ணு தான் ஹீரோயின். என்ன படம் எடுக்க போறாங்க? சுந்தரகாண்டன்னு ஒரு படம் எடுக்கிறதுக்கு பாரிஸ்க்கு போறாங்க. அந்த பொண்ணு ஹீரோயின் பேர் வந்து கங்கை. பாரிஸ்க்கு போகும்போது அங்க அவரை போலே ஒருத்தர் பார்க்குறாரு. உன்னை போல் ஒருவன் அப்படின்ற ஒருத்தர் பார்க்குறாரு. சரி, அந்த பொண்ணு உடனே நேராக எங்கே போயிட்டே இருக்கு. கூப்பிட்டு கேட்குறாரு, கங்கை எங்கே போறா அப்படின்ட்டு. அவள் வந்து ஒரு நாடகம் பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, உடனே டேரக்டர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு பெண்ணின் கதை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது விஜயகாந்த் சொல்றாரு, இல்லை வேண்டாம் வேண்டாம், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இதுவே போதும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கதையாக மட்டும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது ஜெயகாந்தன்ற இடத்துல விஜயகாந்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ விஜயகாந்தோட தொகுதி என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ரிஷிவந்தியம். அந்த ரிஷிவந்தியன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா குருகுலம்னு ஒன்று ஏங்கிட்டு வருது. ஸோ அந்த குருகுலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலமாக இருக்குன்னா யுக யுகமாக இருக்குது அந்த குருகுலம். அங்கே என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப பசியோடு போகிறாரு. ஒரு பிடி சோறு கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு பசியோடு போகிறாரு. அங்கே போனால் சுடுசோரே போடுறாங்க. ஸோ சுடுசோறாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறாரு. ஒரே இனிப்பும் கரிப்புமா இருக்குது. சரி, என்னடா இனிப்பும் கரிப்புமா அப்படின்னு இருக்கேன்னு சொல்லி யோசனையாக இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரே பிரளயம் பண்ணுறாங்க. பிரளயம் பண்ண உடனே அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதான் கைவிலங்கு போட்டுடுறாங்க. ஸோ உடனே ரொம்ப டல்லாகி தேவன் வருவாரா அப்படின்ட்டு, புதிய உபதேசம் எதுனா தருவாரா அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறாரு. கடவுளும் வந்துடுறாரு. வந்து கேட்குறாரு, யாருக்காக அழற அப்படின்னு சொல்லிட்டு. கருணைக்காக எதுனா அழறியா அப்படின்னா, கருணையினால் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, அப்போ நீ என்ன பண்ணுற, உடனே சினிமாவுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு, சரி அப்போ படம் எடுக்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி, படம் நடிக்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி எங்கே போகிறாருன்னா சுந்தரகாண்டன்ற ஒரு படம் எடுக்கிறதுக்காக
பாரிஸ்க்கு போறாரு. அதுல ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கைன்ற பொண்ணு. பாரிஸ்க்கு போனோன்னா அங்க உன்னை போல் ஒருவன்ற மாதிரி ஒருத்தரை பார்க்குறாரு. ஸோ டபுள் ஆக்ஷன் பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எங்கே போகுது, அந்த கங்கைன்ற பொண்ணு எங்கேயோ போகுது. உடனே கூப்பிட்டு கேட்குறாரு, கங்கை எங்கே போறா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவள் நாடகம் பார்க்க போகிறாள் அப்படின்னு சொல்றாரு. டைரக்டர் உடனே என்னன்றாரு, இன்னொரு பெண்ணை வச்சு கதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே விஜயகாந்த் அதெல்லாம் வேண்டாம், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இந்த கதை மூலயமா உங்களுக்கு எல்லாம் அதில் புதினம், அந்த சிறுகதை இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, மொத்தமாக வந்துடும். ஸோ அப்போ மறுபடியும் ஒரு முறை நூல் வேணால் சொல்லிடுறேன் பாருங்க, கதை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். நூல் பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிஷிவந்தியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷிவந்தியம், அப்புறம் வந்து குருபீடம், யுகசந்தி, அதுக்கப்புறம் உண்மை சுடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய வார்ப்புகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்ம உபதேசம், கைவிலங்கு, பிரளயம், பாரிஸுக்கு போ, சினிமாவுக்கு போன சித்தாளு, இன்னொரு பெண்ணின் கதை, அதுக்கப்புறம் உன்னை போல் ஒருவன், ஒரு வீடு, ஒரு மனிதர், ஒரு உலகம். இதெல்லாம் தாங்க அவரோட நூல்கள். மொத்தமாக நான் இந்த கதையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா தமிழ் எக்ஸாமே எழுதுங்க.